எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையை சுதந்திரமா வாழ உரிமை இருக்கு. நடந்து நடந்து கால் வலிக்குது. எனக்கும் தான். மச்சி, நீ ஒன்னும் சோர்ந்து போகலையே. நான் நல்லா இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. உட்காந்துட்டு என்ன திமிரா பேசுறான் பாரு. மத்தவங்கள பத்தி எந்த கவலையும் இல்ல. நாமளும் நம்மளோட குதிரைகளை கொண்டு வரலாம். இது கிண்டல் பண்ற நேரம் இல்ல மிட்சி. கோவப்படாதீங்க ஹரி. இப்படி சேர்ந்து நடந்து போனா போற களைப்பே தெரியாது. இவங்க ஃபேமிலியே ஒரு படம் மாதிரி தான். வாவ், நில்லுங்க. இங்க இருக்க பூக்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த பூக்கள்ல இருந்து நிறைய எண்ணெய் வரும். இந்த பூக்கள்ல இருந்து எண்ணெய் வருமா? எண்ணெய விதைகள்ல இருந்து தானே எடுப்பாங்க, பூக்கள்ல இருந்து எடுக்க மாட்டாங்களே. இங்க பாருங்க, பட்டாம்பூச்சி. என்ன மிட்சி, இந்த வயசுல கூட பட்டாம்பூச்சியை பார்த்து இவ்வளவு சந்தோஷப்படுற? அப்படின்னா உங்களுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன, எனக்கு வயசாயிடுச்சுன்னு மட்டும் சொல்லாத. எவ்வளவு அழகான பூக்கள். சில சமயங்கள்ல நீ பேசுறத கேட்கும் போது ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கு. ஏன் ஆம்பளை பசங்களுக்கு பூக்கள் பிடிக்காதா? சும்மா நான் விளையாட்டுக்கு சொன்னேன். அங்க பாருங்க, யாரோ வராங்க. அது யாரு? இந்த புது என்ட்ரி யாரு? மச்சி, தள்ளி போ. நல்ல வேளை நீயே வந்துட்ட. உன்கிட்டயும் என் கணக்க நான் தீர்த்துக்கணும். இதத்தான் சொல்லுவாங்க, கயிறு எரிஞ்சால் அதோட வீரியம் குறையாதுன்னு. நான் சரியா சொன்னா? சூப்பரா சண்டை போடுறான்ல. சரி, நீங்க இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறீங்களா? ஏன் அவங்க இடையில போய் சண்டை போட்டு என் கை காலை உடைச்சுக்க சொல்றியா? ஷின்சான், அந்த காப்பாத்துங்கன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணு. ஃபைனலி இது ஏன்